ஆகாஷ் மாமா, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்களே. ஐயோ, நான் என்னத்த சொல்றதுன்னு புரியல. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? எதுக்காக பதட்டப்படுற? நான் என்னத்த சொல்றது? அத்தை திரும்பவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆகாஷ், அது அப்படி கொடு. போனையும் ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஆகாஷ், இந்த முறையும் அம்மா உன்னால தான் விட்டு விட்டு போயிருக்காங்க. நானும் அப்பாவும் அம்மா கிட்ட கோவமா பேசினா கூட அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ அம்மா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்ட. அதான் அவங்க மனசு வெறுத்து போய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் பதட்டப்படாதப்பா. உன் பாட்டி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது இது முத தடவையா என்ன? இதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி கோவப்பட்டெல்லாம் போயிருக்கா. அப்பெல்லாம் நீ எப்படியோ அவளை தேடி கண்டுபிடிச்சிருக்க. இந்த தடவையும் அவளை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. நீ ஒரு வேலை பண்ணு, நீ ஒரு பக்கம் தேடி போ, நானும் கண்ணனும் ஒரு பக்கம் தேடி போறோம். சரியா? டேய் கண்ணா, வா வா. சரிப்பா, சீக்கிரம் வா. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வரே மாட்டேன். அத்தை, ஆகாஷ் அத்தனை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாட்டி திரும்பவும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? எனக்கும் புரியுது நிலா. ஆனா ஓம் புருஷனுக்கும் ஏன் புருஷனுக்கும் இது புரியவே மாட்டேங்குதே. ரெண்டு பேரும் எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு பாத்தியா? இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. ஆமா அத்தை. சரிங்க அத்தை, ஆகாஷ் தான் எப்படியும் அவங்க பாட்டிய தேடி கண்டுபிடிச்சிருவாரு. சும்மானா நானும் அவரு கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்சு பேலன்ஸ் பண்றேன். ஓகே? நானும் அப்படிதான் பேலன்ஸ் பண்ண போறேன். ஜெனரல், ஜெனரல், டேய் சித்தா, வாடா சீக்கிரம். கிளம்பிட்டியா? ஆமா ஜெனரல், நான் போயிட்டு வரேன். டேய் சித்தா, வாடா சீக்கிரம். வந்துட்டேன் மச்சான், வந்துட்டேன். டேய் என்னடா பண்ண? ஆளப்பர். ஜெனரல், போயிட்டு வரேன். சித்து, ஒரு நிமிஷம். அந்த சிவானி உன்னை திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ணதா செய்வான். அதனால இனிமே அவ பைக் ரைடு புக் பண்ணா நீ முடியாது அப்படின்னு சொல்லிடு. அதெல்லாம் வேண்டாம், நான் வேற ஒரு பிளானே வச்சிருக்கேன். வேலையை விட்டுருவியா? அந்த சிவானிக்காக நான் ஏன் வேலையை விடணும்? நான் வேற ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஐடியா மச்சான்? இனிமேல் லேடிஸ்ல யாரு பைக் ரைடு புக் பண்ணாலும் நான் உடனே அந்த சவாரி அவாய்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அச்சோ, என் செல்ல புருஷா, அப்படிதான் பண்ணணும். லூசா நீ? பின்ன என்ன, புக் பண்ற எல்லாரையும் பிக்கப் பண்ணாலே ஒரு நாளைக்கு 700 ரூபாயில இருந்து 800 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். இதுல இவரு வர கஸ்டமர் எல்லாம் கேன்சல் பண்ணி விடுவாராம். சுத்தம். என்ன ஏண்டா பாக்குற மச்சான்? அதுக்கப்புறம் எப்படிடா நீ லட்ச லட்சமா சம்பாதிச்சு அந்த ஆண்டாள் பாட்டியோட கடனெல்லாம் அடைக்க முடியும்? அதெல்லாம் நான் அடைச்சிருவேன். அதத்தான் எப்படின்னு கேக்குறேன். தென்றல், இவன் போக்கே சரியில்லை. இவன் இங்க ஒரு மாதிரி பேசிட்டு வெளியே போய் அந்த சிவானி கூட ஊர் சுத்த போறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ இவன் பின்னாடியே போய் வாட்ச் பண்ணு. கொஞ்சம் வாய் மூடுறியா? எனக்கு என் புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த சிவானி மேல தான் எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி, நீங்க பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஓகே, பாய் பாய் பாய். டேய் தென்றல பாத்தியா, என் மேல அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு? டேய், நம்பிக்கை இருக்குன்னு யாரா சொன்னா? அவ இப்பவும் உன்னை சந்தேகப்பட்டு தான் போறா. டேய் என்னடா உளர்ற? அவ ஏன்டா என்ன சந்தேகப்பட போறா? அவதான் என் மேல நம்பிக்கை இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டு போறாளே. டேய், அப்படி இல்ல மச்சான். அவ சொன்னத நீ முழுசா கவனிக்கல. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கான். ஆனா அந்த சிவானி மேலதான் நம்பிக்கை இல்லையா? ஆமா, அப்படிதான் சொன்னா. கரெக்டா தானே சொல்லிட்டு போறா. டேய், இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்கியாடா? இதுடா கரெக்ட். உன் பொண்டாட்டிக்கு சிவானி மேல நம்பிக்கை இல்ல, ஆனா உன் மேல நம்பிக்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்?
இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சூழ்ச்சமத்தை நீ கவனிச்சியா? டேய் இப்ப என்னடா சொல்ல வர்ற? மச்சான், அந்த சிவானி உன்ன எப்படியாவது பிளான் பண்ணி கவுத்துருவாளாம். நீயும் வேற வழி இல்லாம அவகிட்ட கவுந்துருவியா? அதத்தான் உன் பொண்டாட்டி சொல்லாம சொல்லிட்டு போறாடா. ஐயா, அப்பா. ஏண்டா நான் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா அப்படி குழப்பம் பண்ற? பேசாம வாடா. அட 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 பரவாயில்லையே. புருஷன் பொண்டாட்டி, பொண்டாட்டி புருஷன், இவங்க ஒத்துமையை பார்க்கும்போது ஏக்கண்ணே பற்று போல இருக்கு, ஏக்கண்ணே பற்று போல இருக்கு. வந்துட்டா. சார் சொல்லுங்க சார். திடீர்னு எங்க பாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? மறுபடியுமா? ஆமா, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. அதான் கோவமா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி சார் அவங்களை கண்டுபிடிக்கிறது? காலையில தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போதைக்கு போலீஸ்டெல்லாம் எதுவும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். நீங்க நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் 3 பேரை கூட்டிகிட்டு சிட்டியில் இருக்கிற ஆசிரமத்தெல்லாம் போய் தேடுங்க. நானும் பேரலா அங்கங்க தேடுறேன். பாட்டி எங்கேயாவது இருக்காங்கங்கிற தகவல் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சீக்கிரமா தேடுங்க. யா, பை. அத்தா வாங்க சாப்பிடலாம். நானே பாட்டி காணும்னு டென்ஷன்ல இருக்கேன். எந்த கவலையும் இல்லாம சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுற. இல்லத்தா, நீங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாட்டியை தேடலாமே, அதுக்காக தான் கூப்பிட வந்தேன். நீங்க பட்னியா இருந்தா பாட்டி கிடைச்சிருவாங்களா? நீங்க சாப்பிட்டு தெம்பா தேடுங்கத்தான். ஏதோ நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லத்தா, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். என்னதான் தப்பு பண்ணவங்களா இருந்தாலும் அவங்க ஏன் பாட்டியாச்சு, அதனாலதான் நான் கவலைப்படுறேன். எனக்கு புரியுதத்தா, நீங்க தாராளமா உங்க பாட்டியை தேடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தேடுங்களேன். வேணாம் நிலா, எனக்கு வேண்டாம். நான் என் பாட்டியை கண்ணால பார்த்தாதான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும். சரிங்கத்தா, நீங்க மட்டும் தனியா போய் தேட வேண்டாம், நானும் உங்க கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தேடலாம் வாங்க. ஏய் விடு, வேணா நீ போய் சாப்பிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். நான் தான் எப்பவும் சாப்பிட்டாச்சாத்தான். என்ன உங்க பாட்டி காணாம போனதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு பசிச்சது, நான் சாப்பிட்டேன். வாங்க. நிலா, இரு 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 இரு. என்ன இப்ப பாட்டி எங்க போய் தேடுறது? எனக்கு என்னமோ உங்களோட பிடிவாதத்துக்காக பாட்டி சித்து மாமாவையும் அக்காவையும் சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரதுக்காக திரும்பவும் சாரதாத்த வீட்டுக்கு தான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. அப்படி இருந்தா இந்நேரம் அங்கேருந்து யாராவது கால் பண்ணிருப்பாங்கல்ல? ஒருவேளை கால் பண்ணணும்னு யாருக்குமே தோணிருக்காது. சரி, அப்படின்னா நான் சாரதா அம்மாக்கே கால் பண்றேன். ஏங்க இருங்க, எதுக்கு போன் பண்ணி நேரத்தை வீணாக்குறீங்க? நேர்லயே போய் விசாரிச்சுப்போம். பாட்டி அங்க இருந்தாங்கன்னா இங்க கூட்டிட்டு வந்துருவோம், இல்லனா வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம். வாங்க. சரி வா. அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சித்துவ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சிவானியால நீயும் சித்துவும் எஃப்எம் வேலையில இருந்து நிக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆகாஷ் பெரிய மனசு பண்ணி சித்துவ அவன் கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டான். ஆனா அது என் மாமியாருக்கு சுத்தமா பொறுக்கல. சித்து மேல தேவையில்லாத பழிய போட்டு அவன் அந்த கம்பெனில இருந்து வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஏதோ பைக் ஓட்டுற கம்பெனில வேலை செஞ்சு பொழப்பு நடத்தலான்னு நினைக்கிறான். அங்கேயும் இந்த சிவானி வந்து தேவையில்லாம சித்துவ பாடா படுத்துறாளே. அதான் அத்தை, எனக்கும் டென்ஷனா இருக்கு. இந்த சிவானி ஏன் தான் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. இதுல சித்து வேற என்ன நினைச்சு அனாவசியமா பயப்படுறாரு. என்ன சொல்ற? சித்து எதுக்கு ஒன்னு நினைச்சு பயப்படணும்? வேற என்ன அத்தை, அந்த சிவானியும் சித்துவையும் சேர்த்து வச்சு நான் சந்தேகப்பட்டுருவேணும்னு சித்துவுக்கு பயமா இருக்கு. நீ அந்த மாதிரி ஏதோ சந்தேகப்படுறியா என்ன? ஐயோ அத்தை, நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? சித்துவை பத்தி எனக்கு தெரியாதா சொல்லுங்க? இந்த சிவானியை தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நிலா அக்கா, வாங்க ஆகாஷ். வா நிலா. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? அதானே, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா இந்நேரம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்போம்ல. சரி பரவாயில்ல, 2 பேரும் உட்காருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல சமையல முடிச்சிடுறேன். அத்தை, நாங்க சாப்பிடறதுக்குலாம் வரல,
வேற ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கோம். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என் பாட்டி ஏதாவது இங்க வந்தாங்களா? இல்ல பாட்டி திரும்பவும் இங்க வந்தாங்களான்னு கேக்குறேன். அவங்க ஏன் இங்க வர போறாங்க ஆகாஷ்? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, நீயே ஒரு மாதிரியா இருக்க. பாட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. சித்துவையும் தென்றலையும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் நானும் நிலாவும் வீட்லயே இருப்போம். இல்லைன்னா நாங்கள் வீட்டை விட்டே போயிடுவோன்னு நான் பாட்டிக்கிட்டே ரொம்ப கோவமா பேசிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டி என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. என்னை தேட வேண்டான்னு சொல்லி ரூம்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களோட மொபைலையும் ரூம்லயே வச்சுட்டு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதான் ஒருவேளை இங்க ஏதாவது வந்தாங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆகாஷ், அவங்க இங்கெல்லாம் வரல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆகாஷ். உங்க பாட்டிக்கு இதே வேலையா போச்சு. அவங்க சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஏன் தேவையில்லாம பதட்டப்படுறீங்க? அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. நைட்டுக்குள்ள அவங்களே திரும்பி வந்துருவாங்க. ஆமா ஆகாஷ், நீ இப்ப அவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டல்ல, அதனால உன்னை திரும்பவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்றாங்க போல இருக்கு. இத நினைச்சு நீ ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். நாம யாரும் அவங்கள தேடாம இருந்தாலே போதும். தென்றல் சொல்ற மாதிரி ராத்திரிக்குள்ள அவங்களாவே திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ வேணா பாரு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா பாட்டி அப்படி ஒரு ஐடியாவோட தான் போயிருப்பாங்களோன்னு எனக்கும் சின்னதா ஒரு டவுட் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா பாட்டி வயசானவங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க வேற. இந்த நிலைமையில அவங்க எங்க போனாங்களோ எப்படி இருக்காங்களோ ஒண்ணுமே புரியலமா. இப்போ அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் நீயும் சித்துவும் தான் திட்டல. என்ன சொல்றீங்க ஆகாஷ்? உங்க பாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு நானும் சித்துவும் எப்படி காரணமாவோம்? தென்றல், நான் அப்படி சொல்லல. என் கம்பெனில பாட்டியால தான் சித்து 30 லட்சத்தை லாஸ் பண்ண வேண்டியதாச்சு. இது எதுவுமே எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அந்த லாஸை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. இது உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சித்து வீட்டை விட்டு கிளம்பி இங்க வந்தாரு? சித்து வந்தோன்னு கூடவே நீயும் வந்துட்ட. அதனாலதான் நான் பாட்டிக்கிட்ட கோவப்பட்டு உங்களை திரும்பவும் வீட்டுக்கு வர வச்சாதான் நானும் நிலாவும் வீட்டில் இருப்போம்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இப்ப பாட்டியும் வீட்டை விட்டே போயிட்டாங்க. ஒரு விதத்துல நினைச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் சித்து கோவப்பட்டு இங்க வந்தது தானே. பாத்தியாக்கா இவர் பேசுறத? இவங்க பாட்டி பண்ணது தப்பு இல்லையா? நீயும் சித்து மாமாவும் கோச்சிக்கிட்டு இங்க வந்ததுதான் தப்பா? ஏ நிலா, நான் இப்ப அப்படியா சொன்னேன்? நீங்க நேரடியா அப்படி சொல்லலனாலும் நீங்க சொன்னதுக்கு அதான அர்த்தம். அம்மா தாயே, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன கஷ்டப்படுத்தாத. தென்றல், சித்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? ரோட்ல யாரோ ஒருத்தன் சரியான டைம்க்கு டிராப் பண்ண முடியலன்னு அந்த ஆள் நடு ரோட்ல வச்சு சித்து கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் சித்துவுக்கு தேவையா? அந்த நேரம் சித்துவை பார்த்த நானு எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? சரி, பாட்டி எங்க போனாங்கன்னே தெரியல. நாங்களே அவங்கள எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறோம். ஒருவேளை பாட்டி இங்க வந்தாலோ இல்ல அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சாலோ தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் ஆகாஷ். நீங்க பதட்டப்படாம போங்க. பாட்டி எப்படியும் கிடைச்சிருவாங்க. இங்கதான் தெரிஞ்சவங்க வீட்ல அப்படி இல்ல ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறோம். சரி தென்றல், ம் அப்ப நாங்க கிளம்புறோமா? சரி. வரேன். போயிட்டு வாங்க. வரேன். போயிட்டு வாங்க.
இந்த பாட்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? பாவம் ஆகாஷ். அவங்க பேரனா பிறந்த பாவத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. உண்மைதான். ஆகாஷ்க்கு வேற எந்த கஷ்டமும் இல்ல. என் மாமியாரால மட்டும்தான் கஷ்டம். ஏன்தான் அவங்க இவனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்களோ தெரியல. வா 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 இப்படி வா இப்படி வா இப்படி வா. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஓ பிரியாணி. மீன் குழம்பு சூப்பர். அம்மா பார்த்து தண்ணி குடிங்கம்மா. தண்ணி குடிக்க கூடாது. குடிச்சா நிறைய சாப்பிட முடியாது. என்னம்மா என்னமோ சாப்பாடே பார்க்காதவங்க மாதிரி இப்படி அவசர அவசரமா சாப்பிடுறீங்களேம்மா? ஒருவேளை நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சோ? இதெல்லாம் சாப்பிட்டு நான் பல நாள் ஆச்சு. ஏம்மா? ஒரு நாள் நான் தெரியாதனமா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்ப என்ன டெஸ்ட் பண்ண டாக்டர் எனக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்னு எல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நான் சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்லிட்டு அத சாக்கா வச்சு என் வீட்ல தென்றல், நிலான்னு 2 பேர் இருக்காளுங்க. அதுங்க ரெண்டும் எனக்கு தினமும் வேகாத காய்கறி சூப்புன்னு ஒரே பத்திய சாப்பாட கொடுத்து என்ன சாகடிச்சிட்டாளுங்க. என்ன கேஸ் செத்து போச்சு. அதான் இன்னைக்கு உன் மூலமா எல்லாத்தையும் ஒரு வெட்டிக்கிட்டு இருக்க. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க. ஏதோ புது நம்பரா இருக்குமா? அப்போ கண்டிப்பா என்ன விசாரிக்கிறதுக்கு தான் யாரோ போன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, யாருங்க? ஹலோ, முடிச்சூர் ஆசிரமமா? ஆமாங்க. நான் ஆண்டாள் குரூப் ஆஃப் கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். எங்க ஆண்டாள் மேடம் வீட்ல கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நாங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம், எங்கேயும் சரியா தகவல் கிடைக்கல. ஒருவேளை உங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? சார், அந்த மாதிரி பேர்ல இங்க யாருமே வரல சார். சரிங்க, அவங்க வந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ண முடியுமா? சரிங்க சார். அப்புறம் அவங்க பார்க்கிறதுக்கு நல்லா ஃபேரா இருப்பாங்க, ஓரளவுக்கு குண்டா இருப்பாங்க, வயசு ஒரு 60க்கு மேல இருக்கும், வாய்ஸ்லாம் நல்லா போல்டா இருக்கும். எதுக்கும் அவங்க போட்டோ வேணா உங்க வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க மேடம். சரிங்க சார். ஓகே மேடம், நான் வச்சிடுறேன். என்னம்மா உங்க கம்பெனி மேனேஜர் எல்லாம் உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு? ஆண்டாள்னா சும்மாவா? எல்லாரும் என்ன தேடி அலையத்தான் செய்வாங்க. ஆனா யார் எப்படி அலைஞ்சாலும் சரி, அவங்க நேர்லயே வந்து விசாரிச்சாலும் சரி, நான் இங்க இல்லைன்னு தான் நீ சொல்லணும். சரிங்கம்மா. நான் சொல்றதையெல்லாம் நீ செஞ்சேன்னா உனக்கு நான் நிறைய பணம் தருவேன். சரியா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் என் வேத வாக்கு. சிக்கன் சாப்பிட மறந்துட்டீங்களே, சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுறேன். எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். பாட்டி எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. வயசானவங்க வேற, அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏய் நிலா, நான் இங்க பாட்டியை காணும்னு பதட்டத்துல இருக்கேன். நீ பதட்டமே இல்லாம சாதாரணமா வர. என்னங்க பண்ண சொல்றீங்க? என்ன நிலா இப்படி கேக்குற? பாட்டி காணாம போனது உனக்கு சந்தோஷமா இருக்கா? இப்ப எதுக்குங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? இந்த விஷயத்துல ஏன் மேல ஏதாவது தப்பு இருக்கா? பாட்டி அவங்கள தானே வீட்டை விட்டு போனாங்க. என்னமோ நான் தான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பின மாதிரி என்கிட்ட கோவப்படுறீங்க?